ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து உங்க ஃபுல் ஜர்னிய நீங்க வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. லைக் யுவர் பேஷன் ஃபார் கிவிங் எம்ப்ளாய்மென்ட் டூ யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்துஜா வந்து ஆக்சுவலா நிஜமாவே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் இருக்குல்ல, திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஏன்னா வேற டிரெக்ஷன்ல போயிட்டு இன் தி சென்ஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் அதர் இன்டர்வியூஸ். யா. நிறைய பேருக்கு வந்து வீராட்ட பத்தி தெரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. எந்த கம்பெனிலையும் எம்ப்ளாயி ஹேர் பண்ணுறது பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க பொதுவாக. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் வந்து இம்பர்சனேட் பண்ணுறாங்க. இம்பர்சனேஷன், ஃபேக் ப்ரோஃபைல்ஸ், ஃபேப்ரிகேட்டட் ப்ரோஃபைல்ஸ். ஸோ அதனால கம்பெனிஸ் ஆர் அட் ரிஸ்க். When you were in Detroit, if I remember, $500 ஓட நீங்க தொடங்கினீங்க. You had to sell your house, Yeah. car. அன்னைக்கு நீங்க அந்த $500 ஓட ஆரம்பிக்கும்போது வின் பண்ணிடுவோம், வெற்றி அடைஞ்சிருவோம், இல்ல சக்சஸ் ஆயிடும்ன்ற அந்த நம்பிக்கை இருந்ததா? ஸோ எப்படி ஒரு கம்பெனியை வந்து 100 வருஷம் இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ணணும், சென்டினியலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து என்னோட சிந்தனை. கம்பெனிஸை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நல்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பெரிய கம்பெனி சடன்லி கிளிக் பண்ணி நான் வந்து சப்ளை திறக்க Coffee shop திறக்க போகிறேன். போறேன். They do that also and sometimes